பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியா மட்டுமே பரவ செய்யற பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்மோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஆகாயம் கற்றுத்தரும் பாடங்கள், குப்பை தொட்டி கற்றுத்தரும் பாடங்கள், செருப்பு கற்றுத்தரும் பாடங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காணொலிகள் பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இந்த காணொலியில நாம பார்க்க போறது மழை துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள். அது என்னப்பா மழை துளி கற்றுத்தருது 5 பாடங்கள்னா அதைத்தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மழைத்துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள்ல வர முதல் பாடம், அதாவது மழை துளி அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய மழையில அந்த ஒரு துளி அப்படிங்கிறது ஒரு சிறு பகுதி தான். இது நமக்கு என்னப்பா சொல்லிக் கொடுக்குதுன்னா, மனிதர்களா நாம பிறந்திருக்கோம், நமக்கு தன்னம்பிக்கை நிச்சயமா அவசியமா வேணும். ஆனா நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோடிக்கணக்கான உயிர்கள் வாழற இந்த பிரபஞ்சத்துல நாம ஒரு உயிர், அதாவது சமுத்திரத்துல ஒரே ஒரு துளி. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அகம்பாவமும் ஆணவமும் அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். இதைத்தான் மழைத்துளி நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. மழை பெய்யுதுங்க, ஊரெல்லாம் வெள்ளக்காடா ஆகுதுங்க, நான் ஒரே ஒரு மழைத்துளி, அதுல ஒரே ஒரு டிராப்பா நான் விழறேன். ஒருவேளை நான் இல்லைன்னா இந்த மழையே பொய்த்து போயிருக்குமா, இந்த கடலே வத்தி போயிருக்குமா, இந்த ஆறே வத்தி போயிருக்குமா? அப்படி கிடையாது, ஒரே ஒரு துளி குறைஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் நாம வாழற காலத்திலயும் சரி, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி சரி, இறந்த பிறகும் சரி, இந்த உலகம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தாம போயிட்டே இருக்கும். இந்த உண்மையை இந்த மழைத்துளி நமக்கு உணர்த்துது. மழைத்துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள் வர 2வது பாடம். இந்த 2வது பாடம் என்னன்னா, மழை எல்லா இடத்துலயுமே சம அளவுல தாங்க வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருதுன்னா அது சம அளவுல வரும். ஒரு துளியும் ஒரு இடத்துல விழும். ஒரு துளி பாத்தீங்கன்னா கடல்ல விழும், ஒரு மழை துளி பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடையில போய் விழும், இன்னொரு மழை துளி பாத்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில போய் விழும், இன்னொரு மழை துளி பாத்தீங்கன்னா நல்லா அந்த பூக்களோட இதழ்கள்ல போய் விழும். இது மாதிரி அந்த மழை துளி எந்த இடம் போய் சேருதோ அதுக்கு தகுந்த பலனை அது அனுபவிக்கும். அதே மாதிரிதான் நாமும் எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களோட சேர்றோம், எப்படிப்பட்ட நபர்களோட பழகிறோம். நேர்மறை அதிர்வு கொண்ட நபர்களோட பழகிறோமா, நேர்மறை அதிர்வு கொண்ட மனிதரா நம்ம வாழ்வோம். எதிர்மறை அதிர்வு கொண்ட மனிதர்களோட பழகிறோமா, எதிர்மறை அதிர்வு கொண்ட மனிதர்களா நம்ம வாழ்வோம். இதைத்தான் இந்த மழைத்துளி சொல்லுது. மழைத்துளி எந்த இடம் போய் சேருதோ, ஒரு நல்ல ஒரு அந்த பூக்களுக்கு இடையில போய் அது நின்னுதுன்னா அது எப்படி ஒரு நறுமணம் வீசுற ஒரு மழை துளியா அது மாறுது. அதே ஒரு சாக்கடையில போகும்போது நம்ம மூக்க பொத்திக்கிற அளவுக்கான ஒரு துளியா அது மாறுது இல்லையா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நாம சேரும் நபர்களை பொறுத்து அது மாறுபடும். இதான் மழைத்துளி ரொம்ப அழகா நமக்கு 2வது பாடமா சொல்லிக் கொடுக்குது. மழைத்துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள் வர 3வது பாடம். பயங்கரமா மழை பெய்யுதுங்க, அதுல நிறைய மழை துளிகள்லாம் வருது. அத ஒரு சிறு குழந்தை பார்த்து அதை தட்டி தட்டி ரசிக்குது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அதை பாக்குறாரு, ஒரு விஞ்ஞானி பாக்குறாரு, ஒரு கவிஞர் பாக்குறாரு. ஒருத்த ரொம்ப அவசர வேலையா போயிட்டே இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா மழை துளல் வந்துருது. பாத்தீங்களா, இந்த மழை துளி அந்த கவிஞனுக்கு கவிதையை கொடுக்குற அதே நேரத்துல அவசர வேலைக்கு போறவனுக்கு எரிச்சலை கொடுக்குது. அதாவது ஒருத்தவனுக்கு எரிச்சலை கொடுக்கும், ஒருத்தவனுக்கு கவிதையை கொடுக்கும், ஒருத்தவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒருத்தருக்கு அழுகையை கொடுக்கும். இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, மனிதர்களா பிறந்திருக்கோம், இந்த சமூகத்துல வாழறோம், பலவிதமான மனிதர்களோட நம்ம பழகிறோம். எல்லா மனிதர்களையும் எப்பவுமே நம்ம திருப்தி செய்யவே முடியாதுங்க. சில மனிதர்களுக்கு நம்முடைய செயல்பாடுகள் எரிச்சலை கொடுக்கலாம், சில மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில மனிதர்களுக்கு அவங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம். இது மாறுபட்டு வந்துகிட்டே இருக்கும். எல்லாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது, அது யாராலையுமே வாழ முடியாது. அதைத்தான் இந்த மழைத்துளி ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது எப்படி ஒரு மழைத்துளி ஒருத்தருக்கு எரிச்சல, ஒருத்தருக்கு கவிதையை, ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, மனிதர்களா பிறந்த நம்முடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கும். ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு அது வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மழைத்துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள் வர 4வது பாடம். பயங்கரமா மழை பெய்யுதுங்க, அப்ப கொடையை ஒருத்தர் பிடிக்கிறாரு. அந்த மழை துளி அந்த இடத்துல மரணித்து போகுதா? கிடையாது, அந்த கொடையில பட்டு அது வேற ஒரு பக்கம் திருப்பி விடப்படுது. சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது இப்ப அவர் கொடையை பிடிக்கிறதுனால அந்த மழையே அவர் நிறுத்திடல, இந்த கொடையை பிடிக்கிறதுனால அந்த மழை துளியில இருந்து தப்பிக்கிறார். இத அவருடைய, அதாவது அந்த கொடை பிடித்த நபருடைய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இது நமக்கு சொல்ற கருத்து. இதுவே மழைத்துளியோட கண்ணோட்டத்துல பாருங்களேன், ஒரு மழைத்துளி வருது, இடையில ஒரு கொடை தடுத்த உடனே அந்த கொடையில பட்டு அந்த இடத்துல மறுபடியும் தாண்டி போகணும்னு நினைக்காம அது தன்னுடைய மாற்று பாதையை தேர்ந்தெடுக்குது. இப்படிதான் மழைத்துளி நீ எங்க பட்டாலும் பாத்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது தடுத்தீங்கன்னா அது பட்டு தெரிச்சு வேற ஒரு இடத்துக்கு போகும். இதுதான் மழைத்துளி நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு நிறைய திருப்பங்கள் கிடைக்கும். அந்த திருப்பங்கள்ல
மன வருத்தம் இல்லாம நம்ம திரும்பிக்கணும். அப்பதான் வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு கைக்கு கிடைக்கும். இதைத்தான் மழைத்துளி ரொம்ப அழகா 4வது பாடமா சொல்லுது. மழைத்துளி கற்றுத்தரும் 5 பாடங்கள் வர 5வது பாடம். ஒரே ஒரு மழைத்துளி பாப்பீங்க, இப்படி தொட்ட உடனே அது அப்படியே தண்ணியாயிடும். 2 மழைத்துளி, 3, 4, 5, 6, 10, 20, 100, 200, 1000, லட்சம், கோடி, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மழைத்துளிகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வெள்ளக்காடாவே மாத்துது. தனியா இருக்கும் போது அது வெறும் மழைத்துளி. அதே ஒண்ணு கூடி வரும் பொழுது அது ஒரு இடத்துக்கு ஆக்கப்பூர்வமான இல்ல அழியக்கூடிய விஷயங்களே செய்யும். இது நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னன்னா, நாம எந்த ஒரு செயல்பாடையுமே தனியா நின்று செய்யாம ஒரு குழுவா, அதுவும் எல்லாருடைய கருத்தும் ஒருமித்த கருத்தா இருந்து செய்யும் பொழுது அந்த காரியம் மிக எளிதில வெற்றி அடையுது. நேர விரயம் கூட அந்த இடத்துல தவிர்க்கப்படுது. இதத்தான் மழைத்துளி நமக்கு 5வது பாடமா சொல்லுது. இது இல்லாம மழைத்துளி சில பாடங்கள் சொல்லுதுப்பா, நீ விட்டுட்டா மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. என்னோட சேர்த்து மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும். மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான பக்காவான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.